2026 பொறுத்த வரைக்கும் கடகம், விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் சனி, குரு, ராகு, கேது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல சாதகமான அமைப்பில் தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையாக அமைக்கக்கூடிய ராசியாக இந்த 3 ராசிக்காரங்க இருக்காங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 50-50னே சொல்லலாங்க. ஏன்னா சனி வந்து ராசியில் இருக்கார், அதனால் கொஞ்சம் மன உளைச்சல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் குரு வந்து பார்க்க போகிறார். அப்படின்றப்போ 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை நடக்கும். ஆனால் நன்மை நடந்த ஃபீலிங்கே உங்களுக்கு தெரியாது. எனக்கு நடந்துச்சா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஃபீலிங்கு தான் வந்து 2026 மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதுலேயும் கரெக்டாக சொல்லப்போனால் உத்திரட்டாதியும் ரேவதியும் வந்து இப்போ சனி கடக்க போகிறார். அப்போது அதில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். பூரட்டாதிக்கு நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு. அடுத்து மேஷ ராசி, மிதுனம், கன்னி இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சராசரியான பலன் தான் வந்து 2026 இருக்கும். அவங்களுக்கு வந்து குரு நல்ல இடத்துல தான் இருக்கார். ஆனால் சனியும் ராகு கேதுக்களும் இல்லாததுனால அதனால் வந்து சில விரயங்கள், சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் 2026ன்றது வந்து குருவால் வந்து பண ரீதியால் எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு, ரிஷபம், சிம்மம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் பிலோ ஆவரேஜ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் வந்து எந்த பிளானட்டும் வந்துமே 2026 பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா சாதகமாக இல்லை. அதனால் சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது கண்டிப்பாக அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் அவங்கவுங்க தசாபுக்தின்னு ஒன்று இருக்குது பிறந்த ஜாதகத்தில். அதை வச்சு அவங்களுக்கு வந்து நன்மை கூடவோ குறைவோ இருக்கலாமே தவிர ரொம்ப பாதிக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஆனால் சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தியை பொறுத்து தான் அதை கூட குறையுதுன்றது தெரியும். நன்றி, வணக்கம்.